சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயை 8லேருந்து 10 கத்திரிக்காய் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா சுருள வதக்குங்க. 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருள வதங்கினதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குங்க. அதே கடாயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு பல் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்குங்க. பூண்டை தனியாக வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளி பழம் 2 போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளிப்பாக ஆகிடும். நல்லா வதக்கிக்குங்க. சுருளை வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் போட்டுக்குங்க, தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. 20 நிமிஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, 20 நிமிஷம் கொதி வந்த உடனே வீட்டு சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் பொடி நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பிண்டு கமெண்ட்டில் நான் போடுறேன். அந்த பொடி என்னன்றதை நம்ம வதக்கி வச்சுருக்க எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலை கொத்தமல்லி 2யும் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.